ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை காசு கொட்ட காத்திருக்கும் சூரியன். எழுதியவர் தமிழ் மகன். இந்த தலைப்பு உங்களில் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடும். ஆமாம், சூரியனை வைத்து நீங்கள் பணம் ஈட்ட முடியும் என்கிறது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். அது என்ன சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்? சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரித்து வீட்டுக்கு பயன்படுத்துவதோடு மின்சாரத்தை விற்பனை செய்யவும் வழிவகுக்கும் திட்டம் இது. நம் நாட்டில் 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் நோக்கத்துடன் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எனும் மத்திய அரசின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தங்கள் வீடுகளின் மேற்கூரைகளில் சூரிய மின்சார அலகுகளை அமைக்க விரும்புவோர் இத்திட்டத்தில் சேரலாம். சூரிய சக்தி மின்சாரத்தை தயாரிக்கும் இந்த அலகுகளை அமைக்கும் வீடுகள் ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் வரை மின்சாரத்தை இலவசமாக பெறலாம். அதாவது ஆண்டுக்கு 15,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். இதில் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக சூரியன் பணியாற்றப் போகிறது. அதனால்தான் சூரியன் நமக்காக காசு கொட்டப் போகிறது என்கிறோம். 75,021 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் கூடிய இந்த லட்சிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை பிப்ரவரி 29ஆம் தேதி ஒப்புதல் வழங்கியது. மிக விரைவில் 1 கோடி வீடுகளில் சூரிய மின்சாரம் பயனளிக்கப் போகிறது. இந்த திட்டத்திற்கு அரசு மானியமும் கிடைக்கிறது என்பதுதான் கூடுதல் சிறப்பு. இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் 2 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய சக்தி அலகை அமைத்தால் 60% மானியம் கிடைக்கும். 2 முதல் 3 கிலோவாட் உற்பத்தி திறனுக்கு கூடுதலாக 40% மானியம் வழங்கப்படும். அதிகபட்ச வரம்பு 3 கிலோவாட் உற்பத்தி திறன் ஆகும். 1 கிலோவாட் அமைப்புக்கு 30,000 ரூபாய் மானியம் கிடைக்கும். 2 கிலோவாட் அமைப்புக்கு 60,000 ரூபாய் வழங்கப்படும். 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் அமைக்கப்படும் அலகுக்கு 78,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் எளிமையானவை. இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் இந்தியர்களாக இருக்க வேண்டும். சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதற்கு ஏற்ற வகையிலான கூரை கொண்ட சொந்த வீடு இருக்க வேண்டும். அந்த வீட்டிற்கு மின்சார இணைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். வேறு எந்த திட்டத்தின் மூலமும் சூரிய சக்தி மின்சாரத்திற்காக மானியம் பெறுபவராக இருக்கக்கூடாது. வாடகை வீட்டில் இருப்பவராக இருந்தாலும் கவலை இல்லை. மின் கட்டணம் உங்கள் பெயரில் செலுத்தப்படுகிறது என்றால் நீங்களும் இந்த திட்டத்தில் சேரலாம். வேறு வீட்டுக்கு மாறும்போது இதை சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை எப்படி பெறுவது? இந்திய அஞ்சல் துறை இதற்கு வழிகாட்ட காத்திருக்கிறது. இதற்கான பிரத்யேக ஆப் மூலம் உங்களை இந்த திட்டத்தில் பதிவு செய்து தருவார்கள். இணையதளம் மூலமாகவும் நாமாகவே இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் சேர ஆர்வமுடையவர்கள் www.pmsuryagar.gov.in என்ற தேசிய தளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனம் மற்றும் மாநிலத்தை அதில் குறிப்பிட வேண்டும். இந்த தளத்தில் திட்டத்தில் சேர்வதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும். மேற்கூரை சூரிய சக்தி தகடுகளை அமைக்கும் நிறுவனங்களையோ அல்லது தனிநபர்களையோ நுகர்வோர் தேர்வு செய்து கொள்ளலாம். மின்சார நுகர்வோர் சோலார் மின் அமைப்புகளை நிறுவுவதற்கு கடன் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. 3 கிலோவாட் அமைப்புகளை நிறுவ 7% என்ற குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். ரிசர்வ் வங்கியின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்திற்கு ஏற்ப கடன் விகிதம் மாறுபடும். உதாரணத்திற்கு தற்போதைய 6.5% என்ற வட்டி விகிதம் 5.5%ஆக குறைந்தால் இந்த திட்டத்தின் 7% வட்டி என்பது 6%ஆக குறையும். மானியத்தை பெறுவதற்கு முதலில் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மாநிலம் மற்றும் மின் விநியோக நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். மின் இணைப்பு எண், செல்பேசி எண், மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். இதையடுத்து மின் இணைப்பு எண் மற்றும் செல்பேசி எண்ணை லாகின் செய்ய வேண்டும். படிவத்தின் அடிப்படையில் மேற்கூரை சூரிய சக்தி இணைப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உரிய அனுமதி பெற்ற பின் பதிவு செய்துள்ள விற்பனையாளர் மூலம் சூரிய சக்தி தகடுகளை வீட்டின் மேற்கூரையில் நிறுவலாம். சூரிய சக்தி அலகு நிறுவப்பட்ட பின்பு அதன் விவரங்களை தெரிவித்து மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். மின் விநியோக நிறுவனம் மீட்டரை பொருத்திய பின்பு அமைப்பு சான்றிதழை இணையதளத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். இந்த பணிகள் நிறைவடைந்த பின்னர் நுகர்வோர் தங்களின் வங்கி கணக்கு விவரங்களை கேன்சல் செய்யப்பட்ட காசோலை மூலம் தளத்தில் தெரிவிக்கலாம். அடுத்த 30 நாள்களுக்குள் உங்களுக்கான மானியம் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மக்கள் தங்கள் மின்சார கட்டணத்தை சேமிப்பதற்காகவே இந்த திட்டத்தில் வீடுகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன. மேலும் உபரியாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கான தொகையை மின் விநியோக நிறுவனங்களிடமிருந்து பெற்று கூடுதல் வருமானத்தை ஈட்டலாம்.
பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் 3 கிலோவாட் சூரிய மின்சக்தி அலகை நிறுவி மாதத்தில் 300 யூனிட் மின்சாரத்தை நுகரும் வீட்டுக்கு ஓராண்டில் தோராயமாக 15,000 ரூபாய் சேமிப்பை உத்தரவாதப்படுத்துகிறது. இத்தகைய வீடுகள் தங்களது சொந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து சுமார் 1,800 முதல் 1,875 ரூபாய் வரை சேமிக்கலாம். சோலார் அலகை நிறுவுவதற்கு பெறும் கடனுக்கான மாதாந்திர தவணையாக 610 ரூபாய் செலுத்திய பின்னர் மாதத்திற்கு 1,265 ரூபாய் வீதம் தோராயமாக ஆண்டுக்கு 15,000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளில் விளக்கெரிய போகிறது. இந்திய வீடுகள் நலம் பெறப் போவது மட்டுமல்ல, இந்தியாவின் பசுமையும் பாதுகாக்கப்படும். சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் பெறுவதால் இயற்கை மாசு அடைவதும் தடுக்கப்படும். சூரிய வீடு சுத்தமான நாடு. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை காசு கொட்ட காத்திருக்கும் சூரியன். எழுதியவர் தமிழ் மகன். வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.